கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் வாக்குத்தத்த வசனம் செபனியா 3வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்கள் ஆக்கினைகளை அகற்றப் போகிறார். சத்துருக்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக்கப் போகிறார். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அதாவது உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் இந்த பிரச்சனையில் தனிமையாக விடப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தர் உங்கள் மத்தியில் உங்களுக்காகவே அவர் இறங்கி வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இனி தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க பட்ட கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்களுக்கு கர்த்தர் ஒரு முடிவை கட்டளையிட்டிருக்கிறார். அவர் உங்கள் நடுவில் வந்து உங்கள் ஆக்கினைகளை அகற்றி உங்கள் சத்துருக்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக்கி விட்டார். ஹல்லேலூயா. இனி நீங்கள் தீங்கை காணாதிருப்பீர்கள். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாக உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மீது நீங்கள் வைக்கும் பொழுது அந்த நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் தீங்கை காணாதிருப்பீர்கள். ஜெபம். அன்பின் பிதாவை, அப்பா, எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்கப்பா. என்னுடைய குற்றங்கள், குறைகளை மன்னித்து ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. பிள்ளைகள் அனுபவித்த எல்லா விதமான சத்துருக்கள் மூலம் வந்த பிரச்சனைகள், போராட்டங்களில் இருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிட்டு எல்லா ஆக்கினைக்கும் பிள்ளைகளை தப்புவித்து சத்துருக்களை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் விலகி நிர்மூலமாக்கி பிள்ளைகளோடு நடுவில் நீர் இருக்கிறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இரட்டிப்பாக மீண்டும் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இனி உம்முடைய பிள்ளைகள் அவர்கள் வாழ்க்கையில தீங்கை காணாதிருக்கட்டும் தகப்பனே. பிள்ளைகள் வாழ்க்கையை மன மகிழ்ச்சியாக்குங்கப்பா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்ன வசனத்தின்படி பிள்ளைகள் வாழ்க்கையை நன்மையினாலும் கிருபையினாலும் அப்பா சூழ்ந்து கொள்ளுங்கப்பா. அலங்கரிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் பேர் பெற ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். உடைய நாம மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். God bless you. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க.